கமெண்ட்ஸ்லையும் டிஎம்லையும் அதிகமாக வந்த ஒரு 10 கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மீஷோவில் ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ண முடியுமா? முடியும். ஆனால் ஜிஎஸ்டியோட சேல் பண்ணால் தான் இந்தியா ஃபுல்லாக சேல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு மட்டும்தான் நம்மளால் சேல் பண்ண முடியும். செகண்ட் கொஸ்டின், மீஷோவில் என்ன வேணாலும் விற்கலாமா? அதுக்கு நம்ம எதுவும் பே பண்ணணுமா? அமேசான் மீஷோவில் விற்க நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. அமேசானில் கமிஷன் மட்டும் வாங்குவாங்க. என்ன வேணும்னாலும் விற்கலாம், ஆனால் அதை வாங்குகிற அளவுக்கு விலை கம்மியாக விற்கணும். தேர்ட் கொஸ்டின், மீஷோவில் லிஸ்ட் பண்ணோடனே ஆர்டர் வந்துருமா? சில பேருக்கு உடனே வரும், சில பேருக்கு 2 to 3 months ஆகும். அது உங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸ் அதை பொறுத்து தான் இருக்கும். ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன வழி? ஆட் யூஸ் பண்ணி ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் ஆட் யூஸ் பண்ணினா ஆர்டர் வர்றதுக்கு கேரண்டி எதுவும் கிடையாது. ஸோ திங்க் அண்ட் ஸ்பெண்ட் மணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ன ப்ராடக்ட் விற்கிறதுன்னு ஐடியா இல்லை, ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே காமர்ஸில் 90% டாஸ்க் ஓவர். ஸோ யூனிக்காக இருக்கணும் அந்த ப்ராடக்ட், ரேட் கம்மியாக அண்ட் பக்கத்தில் இருக்கிற மேனுஃபேக்சர்கிட்ட கிடைக்கிற மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, கிளாத் கேட்டகரி சூஸ் பண்ணி விற்கலாமான்னு கேட்டிங்க. விற்கலாம், ஆனால் அதுதான் காமர்ஸ்லேயே அதிகமான காம்படிஷன் இருக்கிற கேட்டகரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மீஷோவில் நம்ம அனுப்புகிற ப்ராடக்ட்டு ரிட்டன் வரும்போது வேறு ப்ராடக்டாக ரிட்டன் வருமாமே, உண்மையாக? சம்டைம்ஸ் வரும், ஆனால் நீங்கள் அதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ வேறு ப்ராடக்ட் அண்ட் டேமேஜ் ப்ராடக்ட் வந்தால் நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி நாமளே ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஓப்பன் பண்ணலாம், ஆனால் சம்டைம்ஸ் மிஸ்டேக் அதிகமாக வரும். ஸோ காமர்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆடிட்டை போய் ஓப்பன் பண்ணுறது தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வளோ அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்க. நம்ம வந்து ப்ராடக்டை பொறுத்து தான் அந்த காஸ்ட் வந்து இருக்கும். பேசிக்காக ஜிஎஸ்டிக்கு 2000 ப்ளஸ் நம்மகிட்ட வந்து பேசிக் மாடல் லேப்டாப்பாவது இருக்கணும். ப்ளஸ் நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ வாங்குறோன்றது அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டை பொறுத்து தான். நெக்ஸ்ட்டு, பிக்கப் கரெக்டாக பண்ணிடுவாங்களா? அமேசானுக்கு 100% பிக்கப் சரியாக பண்ணுவாங்க, மிஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் மீஷோவுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வால்மோ, ஈகாம், எக்ஸ்பிரஸ் பீஸ், டெலிவரி 4 கொரியர் இருப்பாங்க. சில நாள் பிக்கப்புக்கு வருவாங்க, சில நாள் வரமாட்டாங்க. வரலைன்னா நீங்கள் தான் டைரெக்டாக போய் கொடுக்கணும்.